ஒரு தேனி மனிதன் மந்திரத்தால கட்டப்பட்டு இருந்தான். என்ன வெளியே விடு. உன்னை என்னால விட முடியாதே. நான் போய் எங்க தேனி ராணிய கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் என்ன விட. நான் மந்திர காளான் போட்ட விதை. உன்னை வெளியே விடணும்னா எனக்கு ஒரு உயிர் வேணும். பொழுது விடிஞ்சதும் பசங்க 3 பேரும் நைட்ல கேட்ட அந்த வாய்ஸ பத்தி பேசினாங்க. ஏய், எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல போர் பத்தியும் அப்புறம் மேக்வான் மந்திர காளான் அந்த மாதிரி வந்துச்சு. அட, எங்களுக்கும் அதே கனவு தான் வந்துச்சு. நாம டூருக்கு வரதுக்கு முன்னாடி இதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல நாம 3 பேரும் ஓடிட்டே இருந்தோமா. ஒரு மிருக மனிதனும் அவனோட கையில மந்திர கழுகும் வச்சுட்டு இருந்தான். அவன் நம்மள விடாம துரத்திட்டு இருந்தான்டா. லக்கியும் விக்கியும் ஆச்சரியமா ஜூலி சொன்னதை கேட்டாங்க. அந்த கனவு தான் இப்போ பழிச்சிடுச்சோன்னு சொல்லி ஜூலிக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹேய் ஜூலி, கனவெல்லாம் பலிக்காது. இப்ப நாம இங்க இருந்து எப்படி வெளியே போகணும்னு மாத்திரம் பாப்போம். லக்கிக்கும் ஜூலிக்கும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே விக்கிக்கு மட்டும் அது கனவு மாதிரி தெரியல. டேய், ஒருவேளை நமக்கு வந்தது கனவு இல்லாம நிஜமா இருந்தா? ஆமா, எல்லாருக்கும் எப்படி ஒரே டைம்ல கனவு வரும்? விக்கி இந்த டைம்ல ஒண்ணு கவனிச்சான். ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சது. திடீர்னு விக்கி எதுவும் சொல்லாம ஓடினான். ஜூலியும் லக்கியும் அவனை தொடர்ந்தாங்க. விக்கி அந்த பூ மனிதர்ங்க கிட்ட போய் நின்னான். அவங்கள உத்து பார்த்தான். ஏய், நீங்க 2 பேரும் பேசுனீங்கல்ல? டேய் லூசு, பூ எப்படிடா பேசும்? ஏய் இல்ல, இது பேசிச்சு. இதுங்களே ஒரு பூ, இதுங்க எப்படா பேசும்? ஏய் மிருகங்களா, யாரை பார்த்து அது இதுன்ற? ஏய், நீ பேசிட்ட. ஆமா, நாங்க பேசுவோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? சூப்பர், பேசுற பூ மனிதனா? நாங்க இங்க தான் பாக்குறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே ஓகே, அது சரிபா. நீங்க யாரு? அசிங்கமா இருக்கீங்க. என்ன அசிங்கமானு சொல்லி 3 பசங்களும் பேசாம ஆச்சரியத்திலே நின்னாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஷேரும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.